Praise God. இன்னைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். இது பகுதி 1. இன்னைக்கு நம்ம எடுக்க போற ஒரு வசனம் உங்களுடைய நிறைய பேருடைய லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்க போகுது. நிறைய நேரத்துல நம்ம இந்த வசனத்தை நம்ம தவறான ஒரு அர்த்தத்துல புரிந்து கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இத பல டைப் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ல கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவாங்க. நிறைய பேரு இந்த ஆவியில இந்த ஆவியானவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறத பலர் இத டங்ஸோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. எப்படின்னா ஆவியானவர் டங்ஸ்ல வழியா நமக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதோடைய உண்மையான அர்த்தம் இதுவா அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல ஆராய்ந்து பார்த்தோம்னா, வேதத்துல இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. டங்ஸ் எப்படி கிடைக்கும் போது எப்படி பேசினாங்கிறது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஹோலி ஸ்பிரிட் என்னென்ன வார்த்தைகளை அவங்களுக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தையை இவங்க ப்ரே பண்ணு, அந்த வார்த்தையை இவங்க உச்சரிச்சாங்க, ப்ரே பண்ணாங்க. இதுல எங்கேயுமே ஆவியானவர் ஜெபித்தார்னு இல்ல, அவர்கள் பேச துவங்கினார்கள்னு இருக்கு. they themselves by the utterance of the Holy Spirit, ஆவியானவர் அவர் வார்த்தையை போடுகிறார், இவர்கள் பேசுகிறார்கள். இது வித்தியாசமான அனுபவம். அந்நிய பாஷை பேசுவதும் ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுவதும் வித்தியாசமான காரியங்கள். இப்போ ஒரு காரியம், அந்த வசனத்தை இன்னொரு தடவை நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரியும். அந்த வசனத்துல நான் பாதியில இருந்து வாசிக்கிறேன். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். He himself pray for us. எழுதப்பட்டிருக்க ஆவியானவர் உங்களை உபயோகப்படுத்தியோ வேறொருத்தரை உபயோகப்படுத்தியோ ஜெபிக்கவில்லை. He himself pray. பைபிள் அதை எழுதப்பட்டிருக்குது. அவராகவே உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். எப்போன்னா நம்ம பலவீனமா இருக்கும் பொழுது, என்னால இனிமா நிற்க முடியுமா, நான் இனிமா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியுமா, எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, ஒவ்வொன்றையும் யோசிக்கும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் சொல்றாரு, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், நீ என்ன ட்ரஸ்ட் பண்ணா போதும், நான் உன்னை அடுத்த கட்டத்துக்குள்ள கூட்டு போறேன். There is a grace of God. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நண்பன். உங்களுக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம நிறைய டைம் ஹோலி ஸ்பிரிட் ஒரு எதிரிய போல இல்ல, நம்ம எப்படி பார்த்தோம் தெரியுமா, அவர் கூட இருக்கிறாரு, நான் நல்லது பண்ணா அவர் என்ன பிளஸ் பண்ணுவாரு, தப்பு பண்ணா அடிச்சிருவார். கிடையாது, he is your friend. அதனாலதான் பவுல் சொன்னார் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இப்படியாக சொன்னார், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு இருப்பதாக. fellowship of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரதான் உங்கள்கிட்ட வந்திருக்காரு. அவர் நீங்க தப்பா இருந்தனா திருத்தணும்னு நினைப்பாரு, உங்களை கொல்லணும்னு இல்லை, உங்களை அழிக்கணும்னு இல்லை. துணிந்து போகும் பொழுது அவர் டென்ஷன் ஆகிறாரு. அதனாலதான் வனாந்திரத்துல அத்தனை பேரை கொன்று போட்டார் என்று பார்க்க முடிகிறது. ஆனா அவர் நீங்க உண்மையிலேயே உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கிறதுனால உங்களையும் என்னையும் அவர் கைவிட மாட்டார். அவர் நமக்காக ஜெபிக்கிறார். நம்ம இன்னும் 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான அண்டர்ஸ்டாண்டிங் பெற்றுக்கிடலாம். எதுக்காக அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்த்தனா எழுதப்பட்டிருக்குது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்றும்
அறிவார் அப்படி எழுதப்பட்டிருக்குது. அப்போ பரிசுத்தவான்களுக்கு தான் ஜெபிக்கிறாரா? யாரு பரிசுத்தவான்? ரத்தத்தால கழுவப்பட்ட நமக்காக ஜெபிக்கிறார். இப்போ நம்ம தான் பரிசுத்தவான்கள், ரத்தத்தால கழுவப்பட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நம்ம வேதத்துல சில காரியங்களை பார்க்க போறோம். இவர்களுக்காக ஜெபிக்கிறாராம். எப்படி ஜெபிக்கிறார்னா, தேவனுடைய சித்தத்தை அவர் அறிந்து ஜெபிக்கிறாராம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவருடைய சித்தம் என்ன அது தெரிந்து உங்க லைஃப்ல அவருடைய சித்தம் நடக்கும்படியா அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம இருதயத்துல ஆவியின் சிந்தை இன்னதுன்னு அவருக்கு கண்டுபிடிக்க தெரியும். நம்ம எந்த ஆவியின் சிந்தை இல்ல, மாம்ச சிந்தை இருக்குதா? பைபிள்ல இருக்கு, மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப இப்ப இவருக்கு தெரியுது ஆவியின் சிந்தை உண்டாகணும். அந்த காரியத்திற்காக God Jesus is praying for us. Holy Spirit is praying for us. பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியுது இவன் ஏன் இவ்வளவு பலவீனமா தடுமாறுறான், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான், பரிசுத்த வாழ்க்கையில ஏன் இப்படி தடுமாறுறான் அப்படின்னு பாக்குறாரு. அவருக்கு தெரியும், நோட் பண்றாரு. இவன் மனசு தேவ சிந்தை இல்லை, ஆவிக்குரிய சிந்தை இல்லை, மாம்ச சிந்தத்துல இருக்கு, மாம்ச சிந்தையில நிரப்பப்பட்டு இருக்கிறான். எதுக்குங்க மாம்ச சிந்தை வருது? நீங்க இச்சையான காரியத்தையோ ஏதோ ஒரு காரியங்களை, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கும் பொழுது இச்சைகள் உங்களுக்கு அதிகமாகிறது. அப்போ உங்களுக்கு தெரியும், ஹோலி ஸ்பிரிட் பார்க்கிறாரு, இது மாம்ச சிந்தை. அப்ப இதுல இருந்து இவனை விடுதலை ஆக்கணும், ஆவியின் சிந்தை வேணும். இதுக்காக தேவனுடைய சித்தம் நம்மளை நிறைவேறும்படியா பரிசுத்த ஆவியானவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அடுத்தது நீங்க கீழே கூட சில காரியங்களை வாசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரத்துல நேசிக்கிறவங்க. ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்துக்கு நம்மளை எதுக்கு முன் குறித்தார்னு எழுதப்பட்டிருக்குது. 29ஆம் வசனம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரமானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்தார். இப்போ நீங்களும் நானும் ரேண்டமா ரட்சிக்கப்படல, ஏனோ தானோ ரட்சிக்கப்படல. அவர் சொல்றாரு, குமாரனுக்கு நிறைய சகோதரர்கள் வேணும். நீங்க ஜீசஸோடைய பிரதரா இருக்கும்படி, நீங்க ஜீசஸோடைய சிஸ்டரா இருக்கும்படி நீங்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது தேவனுடைய ப்ரீடெஸ்டினேஷன் பிளான். முன்கூட்டியே உங்களை குறித்தும் என்ன குறித்தும் அவர் பிளான் பண்ணி நிறைவேற்றி இருக்கிறார். இன்னும் அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அது நமக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்கிறது. 30ஆம் வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இதுதாங்க ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறார்னு தெரியுதா? உங்க மாம்ச சிந்தையை போக்கி ஆவிக்குரிய சிந்தையை கொண்டு வர. அது எதுக்கு தெரியுமா? ஆவிக்குரிய சிந்தை தான் உங்களை பரிசுத்தவானாய் மாற்றும். அவர் உங்களை குறித்திருக்கிறார். நீங்க இயேசுவுடைய பிரதரா, இயேசுவுடைய சிஸ்டரா இருக்கும்படி கர்த்தர் உங்களை முன் குறித்திருந்ததுனால அவர் சொல்றாரு, உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னை நான் பரிசுத்தப்படுத்த போறேன், உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிற, உன் மேல முன் குறித்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீ இயேசுவுடைய சகோதரனா, என்னுடைய பிள்ளைகளாகும்படி, நம்ம பரலோக பிதாவுக்கு பிள்ளை, இயேசுவுக்கு சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். ஆகையினால கர்த்தர் நம்மளை பரிசுத்தவான்களாக்க விரும்புகிறார், நீதிமான்களாக்க விரும்புகிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்கள். இந்த நீதிமான்கள் ஆக்குறதற்கு தான் ஹோலி ஸ்பிரிட் ப்ரே பண்றாரு. நம்முடைய மாம்ச சிந்தை நீக்கி ஆவிக்குரிய சிந்தை உண்டாகும்படி அவர் நமக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. There comes a great mercy and the grace of God. இதுக்காக தான் அவர் நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். கீழே உள்ள வசனங்கள்லாம் பார்த்தோம்னா கர்த்தர் நம் பக்கத்துல இருக்கிறாரு. யார் நமக்கு விரோதமா நிற்க முடியும்? அதனாலதான் விழுந்தவனை கூட நீங்க என்ன பண்ண குறை பண்ணாது. தேவன் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனுக்கு அந்த வல்லமை உண்டு. அந்த மாம்ச சிந்தையை போக்கி, உங்களுடைய பாவ போராட்டங்களை போக்கி, உங்களுடைய பலவீனத்தில் ஜெபித்து உங்களை நிலை நிறுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நீர் எங்கள் மூலமாகவும் ஜெபிப்பீர், அந்நிய பாஷையில் எங்கள் மூலமாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் சம்டைம்ஸ் கதறி அளவைப்பீர், எங்கள் மூலமாய் ஜெபிப்பீர். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்கள் மூலமாய் ஜெபிப்பீர். ஆனா சில நேரம் யூ யுவர்செல்ஃப் ப்ரே, எங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீர். நீங்கள் பாவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இருக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க அப்படியே பிளஸ் பண்ண போறீங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன காரியத்துல பலவீனமா இருக்கிறாங்களோ, எங்க
எங்க எல்லாருக்கும் நீர் உமது மிகுந்த கிருபை நிமித்தம் இறங்கி எங்களுக்காக நீர் விண்ணப்பம் பண்ணும்படி ஆவியானவரே உம்மிட்ட நாங்க வாஞ்சாடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா, இதுல உள்ள ரகசியங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. God bless you.